இது விளம்பரத்திற்கான வார்த்தைகள் அல்ல. உண்மையிலேயே 1 கிலோ மாம்பழத்தின் விலையில் 1 சதுர அடி பண்ணை நிலம். அரிய வாய்ப்பை தவறவிடாமல் உடனடியாக தொடர்பு கொள்ளவும், உங்களுக்கான பண்ணை நிலத்தை சொந்தமாக்கி கொள்ளவும். ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நம்ம முதல் முறையாக திரை விமர்சனத்தை ஆரம்பிக்க போகிறோம் இந்த சேனலில். அதில் ஃபஸ்ட்டு அவதார் 2லேருந்து இந்த திரை விமர்சனத்தை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவதார் 2லேருந்து வரோம். அவதார் 2 இன்றைக்கி ஹாட் டாபிக் எல்லா பக்கமுமே சினிமா ரசிகர்களுக்கு அதாக தான் இருக்கும். எல்லாருமே ஏதோ ஒரு அவங்க சொந்த மொழி படம் ரிலீஸ் ஆன மாதிரி எல்லாருமே காலையில் 4 மணி ஷோ இந்த மாதிரிலாம் ஃபஸ்ட்டு ஷோ ரொம்ப ஆர்வமாக பார்த்து, ஏன்னா அது ஒரு 13 வருஷம் வெயிட்டிங்கு, அந்த அவதார் கொடுத்த ஹைப்பு, அதனுடைய எதிர்பார்ப்புன்னு சொல்லி எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ சரி, நான் என் பார்வையில் எப்படி அவதார் 2 அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல ப்ளஸ்ஸாக பேசிடுவோமே. ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்துடைய அந்த விஷுவல் எஃபெக்ட்ஸ் அந்த உலகத்தை நம்ம கண் முன்னாடி அப்படியே அந்த பண்டோரா காடுகளாகட்டும், அதுக்கப்புறம் வரக்கூடிய அந்த வாட்டர் ஜாகிரஃபி, அதெல்லாம் ரொம்ப அல்டிமேட்டாக இருக்குது. அதேமாதிரி அந்த 3Dயுமே பார்த்திங்கன்னா, நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த 3Dலாம் கூட அந்த உருவம்லாம் ஏதோ கொஞ்சம் நமக்கு சின்னதாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். ஆனால் இதில் அந்த உருவங்கள் கூட அந்த மாதிரி சின்னதாகவும் இல்லை, அந்த 3Dயோட அந்த டைமென்ஷனும் கிடைக்கிது. அதே சமயத்தில் அந்த உருவங்களுமே நம்ம நார்மலாக பார்க்கும்போது அந்த உருவங்கள் ஒரு ஸ்மூத்னஸாக இருக்கும்ல, அந்த ஃபீலுமே இருந்தது. இது என்னென்னா, அவர் ஜேம்ஸ் கேமரூன் அந்த வாட்டர்லலாம் எடுக்கும்போது எனக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு நார்மல் கேமராவில் அவர் எதிர்பார்த்த அந்த ஒரு பர்ஃபார்மன்ஸு கிடைக்கலன்னு சொல்லி சோனியில் சொல்லி இதுக்குன்னே ஒரு ஸ்பெஷல் கேமரா அவர் டிசைன் பண்ணியிருக்கிறார். ஸோ இதில் நிறைய டெக்னிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. தொழில்நுட்ப ரீதியாகவே அந்த ஒரு கேப்சர் பண்ணுறதே கொஞ்சம் ஸ்பீடாக உங்களுக்கு பார்க்கும்போதே ஒரு மூமெண்ட்டாகவே கொஞ்சம் ஒரு ஸ்பீடு தெரியும். இது மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் அவர் ட்ரை பண்ணியிருக்காரு. அதனால் இந்த படத்தை பொறுத்தளவில் இது ஒரு விஷுவல் எஃபெக்ட்ஸ் ஆகட்டும், டெக்னிக்கல் இதில் ஆஸ்பெக்டில் இது ஒரு வேறு லெவல் படம் தான். இதில் நம்ம குறை சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. வாயை பொளந்து ஆச்சரியமாக பார்த்துட்டு வர வேண்டியது தான். சரி, அடுத்த பார்ட்டுக்கு வருவோம். இதில் என்ன மைனஸ் அப்படின்னு கேட்டால், திரைக்கதை தாங்க. இத்தனைக்கும் ஃபஸ்ட் பார்ட்டை ஜேம்ஸ் கேமரூன் மட்டுமே தனியாக ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்கிறாரு. இதில் கூட ஒரு 3 பேரை சேர்த்துட்டுலாம் அவர் பண்ணியிருக்கிறாரு. இருந்தாலுமே கூட 3.5 மணி நேரம் முதல்ல சொன்னதே அது நீங்கள் என்ன தான் அது விஷுவல் ட்ரீட்டாக இருந்தால் கூட நம்மளை அறியாமல் கொட்டாய் வந்துடுது ஒரு சில இடத்துலலாம். ஆனால் சில இடங்கள் நல்லா பண்ணியிருக்கிறார். ஸ்க்ரீன் பிளேயில் அவர் ரொம்ப அழகாக நம்ம ஒரு தமிழ் சினிமா சென்டிமெண்ட் இருக்குது. படம் முழுக்க பார்த்தீங்கன்னா, ஒரு அப்பாவுக்கு 4 பசங்க, அந்த 4 பிள்ளைங்களுக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாதுன்னு அவர் பொத்தி பாதுகாக்கிறது. ஸோ அதையும் மீறி ஒரு புள்ள இதை ஒரு பிள்ளைய அவர் இழக்கிறாரு. கிட்டத்தட்ட அதை இப்போ எல்லாருமே அசுரன் படத்தை கூட அதோட கம்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம மக்கள் ஏதாவது ஒரு தமிழ் படத்தோட கதையை தூக்கி டக்குன்னு அதோட ஃபிட் பண்ணிடுற மாதிரி, எப்பா இது அசுரன் படத்துக்கு கதை தான் பான்னு டவால்னு ஒரே படம் போட்டாங்க. இது ஜேம்ஸ் கேமரூனுக்கு தெரிஞ்சதுன்னா ரொம்ப ஷாக் ஆகிடுவார். அது மாதிரி சில இதெல்லாம் இருக்குது. தமிழ் சினிமா சென்டிமெண்ட், அந்த எமோஷன்ஸ்லாம் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் போல இருக்குது. பார்த்தீங்கன்னா, ஒரு வில்லனுக்கும் வில்லன் பையன் அப்படின்னு ஒரு கேரக்டர் கொண்டு வர்றாரு. அதுக்குள்ளே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பாண்டிங் வச்சுருக்கிறாரு. நீங்கள் இப்படி வில்லன் சைட்லேருந்து யோசித்தது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. பார்த்தா வில்லன் தனக்கு ஒரு பையன் இருப்பான், அங்கே தான் இருப்பான், அவன் தனக்கு பிறந்த பிள்ளைய எங்கேயோ அனுப்பிச்சிருப்பாங்கன்னு அவன் நினச்சிக்கிட்டு வரான். பார்த்தா அவன் புள்ள அந்த பண்டோரா இன மக்களோட மிங்கிள் ஆகி அவங்களோடய வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். பார்க்கும்போதே அவன் கண்டுபிடிச்சிட்றான், இவன் நம்ம புள்ள அப்படிங்கிறத அவன் கண்டுபிடிச்சிட்டு, ஓ நீங்கள் தான் இருக்கியா அப்படின்ட்டு. ஆனால் அவன் அவனுக்கு ரொம்ப சென்டிமெண்ட்டு கிடையாது. அதே சமயத்தில் தான் பிள்ளைய கொஞ்சம் டார்ச்சர் பண்ணி உண்மையை வாங்க முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னா அதை அவனால் கொஞ்சம் தாங்கவும் முடியல. இல்லை மேடம், நான் கொஞ்சம் ட்ரை பண்ணுறேன், அவன்கிட்ட நான் பேசி ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு அதை ரொம்ப சட்டிலாக சொல்லியிருக்காங்க. இதில் இப்போ அந்த பையன் கேரக்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவன் ஒரு
ஒரு ஸ்டேஜில் தெரிஞ்சுக்கிறான், இதுதான் நம்ம அப்பான்னு தெரிஞ்சுக்கிறான். அவனுக்கு அப்பா மேலே கோபம் இருக்குது, நம்ம அப்பா ஏன் இப்படி இருக்கிறாருன்னு நினைக்கிறான். ஆனால் அப்படியே வந்துட்டு எண்டில் வந்து அவன்கிட்ட அந்த ஒரு ரியாக்ஷன் வச்சுருக்காங்க. அவன் என்ன தான் தான் அப்பாவை வெறுத்தாலும் அவனுடைய சென்டிமெண்ட் என்னன்னு ஒரு ரியாக்ஷன் எண்டில் வச்சுருக்காங்க. அதை நான் ரிவீல் பண்ணல, பாருங்கள். இதுமாதிரி நிறைய சென்டிமெண்ட்ஸ் வந்து நிறைய ட்ரை பண்ணியிருக்காரு. ஆனால் இதில் அல்டிமேட்டான சென்டிமெண்ட் வந்துங்க, ஒரு திமிங்கலத்துக்கு ஒரு கான்செப்ட் வச்சுருக்காருங்க. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பர்சனலாக. வந்து அந்த பயங்கரங்கிற மாதிரி ஒரு நேம் வைக்கிறாங்க அந்த திமிங்கலத்துக்கு. அது ஒரு கதையில் ஒரு மெயின் கேரக்டராக வருது. என்னன்னா, அந்த வாட்டர் வேர்ல்டில் வந்து ஒரு திமிங்கலம் இருக்குது. அந்த திமிங்கலத்தை மட்டும் எல்லாரும் வந்து அங்கே அந்த வாட்டர் பகுதியில் வாழ்கிற இனத்தினர் வந்து அந்த திமிங்கலத்தை மட்டும் ஒதுக்கி வச்சுருக்காங்களாம். அவங்க என்னென்னா, அந்த திமிங்கலம் எல்லாருமே ஒன்றுக்கு ஒன்று பழகுறாங்க. அந்த திமிங்கலத்துக்கெலாம் அவங்க வந்து பேர் வச்சுக்கிறாங்க. பேர் வச்சு அங்கே நிறைய திமிங்கலம் இருக்குது. ஒவ்வொரு திமிங்கலத்துக்கும் இவங்க ஒரு பேர் வைக்கிறாங்க. அதை தன்னுடைய ஒரு கடவுள் மாதிரிலாம் கூட பார்க்குறாங்க. இவங்களுக்குன்னு ஒரு விதிகள் வச்சுருக்கிறாங்க. அந்த திமிங்கலமாக இருந்தாலும் அது வந்து யாரையும் கொலை பண்ணக்கூடாது. அதை மீறி அந்த விதி ஏதோ அந்த மீறிடுது அந்த திமிங்கலம் வந்து. அதனால் அதை மட்டும் ஒதுக்கி வச்சுருக்காங்கன்னா ஒரு கதை வச்சுருக்காங்க அதுக்குள்ளே சின்னதாக வந்து. இப்போ என்னென்னா, எல்லாராலையும் ஒதுக்கி வைக்கப்பட்ட அந்த திமிங்கலம் வந்து ஒரு பாயிண்டில் வந்து ஹீரோவோட பையனை வந்து காப்பாற்றுது. அது அந்த ஹீரோவோட பையனுக்கும் அந்த திமிங்கலத்துக்கும் ஒரு பாண்டிங் உருவாகுது. இப்படி வந்து அந்த திமிங்கலத்தை கொண்டு வந்து கடைசியில் வந்து அந்த திமிங்கலத்துக்கு தான் பயங்கரமான ஒரு மாஸ் மூவ்மெண்ட்டு. அதெல்லாம் ஸ்க்ரீன் பிளேயில் பின்னிருக்கிறார். ஒரு திமிங்கலத்துக்கு வந்து இந்த வில்லன் குரூப் வந்து எவ்வளோ ஒரு கொடுமைகளை இழைக்கிறாங்க. அந்த பார்த்தீங்கன்னா, திமிங்கலத்தை வந்து கொடூரமான முறையில் அதை வந்து ஷூட் பண்ணி அதை வந்து சாகடித்து, அதை சாகடிக்கிற ப்ராசஸ்ஸே அவ்வளோ ராட்சச பலம் கொண்ட அந்த திமிங்கலத்தை அவங்க சாகடிக்கிற அந்த ப்ராசஸ்ஸே அவ்வளோ டீட்டெயிலாக சொல்லியிருக்கிறார். அது அவ்வளோ குரூரமாக இருக்குது. அதுக்கப்புறம் எல்லாம் பண்ணி அந்த திமிங்கலத்து உள்ளே போயிட்டு அதோட மூளையிலேருந்து ஒரு திரவத்தை எடுக்கிறாங்க. என்னென்னா, அந்த திரவத்தை வந்து மனிதர்கள் எடுத்துக்கிட்டால் அவங்களுக்கு வந்து நிறைய சக்திகள் கிடைக்கும், அவங்களுடைய ஆற்றல் பல விதமாக பெருகுங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை. இப்படிலாம் ஒரு கதை சொல்லி இப்படிலாம் திமிங்கலத்துக்கு அநீதி இழைக்கிறாங்கன்னு ஒரு சாலிடாக ஒரு சீக்வன்ஸ் முதல்ல நமக்கு காமிச்சு நமக்கு இவங்க மேலே பயங்கர கோபத்தை வர வச்சிடுறாரு. அதுக்கப்புறம் இந்த பயங்கரன் திமிங்கலம் வந்து இவங்களோட ஆப்ரேஷனை முறியடிக்கிற ஒரு சீக்வன்ஸ் இருக்குங்க. அல்டிமேட்டான சீக்வன்ஸு. இதில் இருக்கிற ஒரு சூப்பரான கூஸ்பம் மூமெண்ட்டுன்னே சொல்லலாம். ரொம்ப நல்லா இருக்குது. அது வந்து எனக்கு இதில் வந்து ரொம்ப அட்டாச்சான ஒரு அவதார் 2 அப்படின்னாலே எத்தனை வருஷம் கழித்து யோசிச்சா கூட எனக்கு அந்த மைண்டில் வரக்கூடிய மனிதர் இந்த பண்டோராயன மக்கள் இவங்களெல்லாம் தாண்டி எனக்கு நினைவுக்கு வரக்கூடியதாக வந்து அந்த திமிங்கலமாக தான் இருக்கும். அது எனக்கு ரொம்ப பர்சனலாக ரொம்ப கனெக்ட் ஆச்சு. இதெல்லாம் ப்ளஸ்ஸு. மைனஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சரி 13 வருஷம் எடுத்திருக்காங்க ஒரு படத்தை பண்ணுறதுக்கு. டெக்னிக்கலாக அவ்வளோ தூரம் மெனக்கெட்டுருக்காங்க, எல்லாமே சரி. கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, கதை தான் ரொம்ப சுருங்கிருது. இப்போ நீங்கள் அவதாரில் வந்து பார்த்தீங்கன்னா, அது ஒரு பெரிய ஸ்பேன். வந்து ஒரு ஹியூமன்ஸ் வந்து ஒரு காட்டுக்குள்ளே வந்து அந்த காட்டையே கைப்பற்றி அந்த இனத்து மக்களே அழித்து அவங்க அதை கைப்பற்ற பார்க்குறாங்கன்னு சொல்லி அது ஒரு பெரிய ஸ்பேனாக இருந்தது. இதில் என்ன ஆகி போச்சுன்னா, ஃபஸ்ட் பார்ட்டில் தோத்துட்டு போனவங்க பழி வாங்கிறதுக்காக வராங்க. அந்த டிரைவே வந்து பார்த்தீங்கன்னா வில்லன்டேன் தான் ஸ்டார்ட் ஆகுது. அதை வந்து ஒரு சாதாரண ஒரு பழிவாங்கிற கதையாக சுருக்கிட்டாங்களோன்னு ஒரு ஃபீல் இருக்குது. அதுவுமே என்னென்னா, வில்லன் பழிவாங்க வரான். வில்லன் வந்து ஹீரோவை பழிவாங்கிறதுக்கு வரான்ங்கிற மாதிரி. இத்தனைக்கான நடுவில் ஒரு இடத்துல சொல்கிறாங்க, ஒரு லேடி கேரக்டர் சொல்லுது, பூமி வந்து மனிதர்கள் வாழ்கிறதுக்கு வந்து பாதுகாப்பு இல்லாமல் போயிடுச்சு. ஸோ நம்ம வந்து இன்னொரு உலகத்தை நம்ம கிரியேட் பண்ணணும், அதுக்கு வந்து இந்த பண்டோரா தான் சரியாக இருக்குன்னு ஒரு இடத்துல சொல்கிறாங்க. ஆனால் அதை வந்து மெயின் மேட்டராக அதை காயினேஜ் பண்ணலை. நீங்கள் மெயினாக நிறைய இடத்துல டயலாக்ல அவங்க வந்து காயினேஜ் பண்ணிட்டு வர்றது பார்த்தீங்கன்னா, அவனை பழி வாங்கணும், அவனை வந்து விட்டுறக்கூடாது, இப்படின்னு தான் இதை வந்து ஒரு பழி வாங்குற கதையாக வந்து ஒன்று சுருக்கிடுறாங்க. இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 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 வில்லன் குரூப் அவங்க ஒரு டீம் இருப்பாங்க. அந்த டீம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராசஸ் பண்ணி அந்த வில்லன் ஆக்சுவலாக ஃபஸ்ட் பார்ட்டில் இறந்துடுறாரு. இப்போ அவரை வந்து செகண்ட் பார்ட்டில் திரும்ப எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. என்னென்னா, அந்த பண்டோரா இனத்து மக்களுக்கு ஒரு உருவம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அந்த உருவத்திலேயே இந்த வில்லன் டீமை எடுத்துகிட்டு வராங்க. அது மாதிரி உருவாக்குறாங்க, ஒரு லேபில் வச்சு உருவாக்கி அந்த லாங்குவேஜ்லேருந்து எல்லாமே அவங்களுக்கு ஃபீட் பண்ணி கொண்டு வரதா ஒரு கதை சொல்கிறாங்க. பட் இதில் என்ன ஒன்றுன்னா, சரி அப்படி அந்த பண்டோராயன மக்கள் மாதிரியே அவங்க வராங்கல்ல, அது வந்ததுக்கான பர்பஸ் ஸ்கிரிப்டில் இல்லை. இப்போ அது என்னவா பண்ணியிருக்கலாம்னா, இப்போ அவங்க வந்தாங்க, இந்த இனத்து மக்களோட வந்து அவங்க வந்து மிங்கிளானாங்க,
இவங்களுக்கு அடையாளம் தெரியல, இவங்க ஏதோ மிங்கிலாகி அங்கே ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணாங்க, இல்லை வந்து பண்டராயண மக்களுடைய ஸ்ட்ரென்த் என்னவோ அதை இவங்க ஃபீட் பண்ணிட்டு வந்ததுனால அதை வச்சு அங்கே ஏதோ ஒன்று வந்து அவங்கள வீழ்த்துனாங்க அப்படின்லாம் எதுவுமே ஸ்கிரிப்டில் அப்படி யூஸ் பண்ணல. பின்ன எதுக்கு அவங்க இதுக்கு அவங்க வந்து நார்மலான ஒரு ஹியூமன் உருவத்திலே வந்திருக்கலாமே. இப்போ நமக்கு ஹியூமன் உருவத்தில் வந்திருந்தாங்கன்னு சொன்னோம்னா நமக்கு பார்க்கும்போது குழப்பம் இல்லாமல் இருக்கும். இந்த நல்லவங்கிறவங்க பண்டராயண மக்கள், கெட்டவங்கிறவங்க இந்த ஹியூமன்ஸு. ஸோ இவங்க சண்டை போட்டுக்கிறாங்கங்கும்போது நமக்கு ஃபாலோ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இவங்க ரெண்டு பேருமே என்னென்னா நீங்கள் பார்க்கும்போது உருவமாக பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்காங்க. இந்த பண்டராயண மக்கள் உருவத்திலே தான் வில்லன் நெகட்டிவும் இருக்காங்க, பாசிட்டிவும் இருக்காங்க. நீங்கள் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வில்லன் வந்து ஏன் இந்த பண்டராயண மக்கள் அந்த உருவத்திலே வராருங்கிறதுக்கு ஃபஸ்ட் பார்ட்டில் ஒரு விஷயம் வச்சுருக்காங்க. என்னென்னா இப்படி வந்தால் தான் அந்த அளவுக்கு அவங்கள்ட்ட அந்த ஸ்ட்ரென்த் இருக்கும், அந்த பண்டராயண மக்கள்கிட்ட பலமே அவங்களோட ஸ்ட்ரென்த்து, அதே ஸ்ட்ரென்த்தோடு நம்ம போனால் தான் அட்டாக் பண்ண முடியுங்கிற ஒரு லாஜிக் சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட் பார்ட்டில். இருந்தால் கூட அதை வந்து சரியாக காட்சிப்படுத்தலையோன்னு தோணுது. இப்போ ஏதோ ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸு, இப்போ வில்லன் அடித்தார், ஹீரோ வந்து இப்போ போய் எங்கேயோ தூரமாக போய் விழுந்தார், இப்போ ஹீரோ ஆச்சரியமாக பார்த்தாரு, இவனுக்கு எப்படி இவ்வளோ ஸ்ட்ரென்த்து அப்படிங்கும்போது உன்னோட ஸ்ட்ரென்த்து எல்லாத்தையுமே நான் ஃபீட் பண்ணிட்டு தான்டா வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒன்று வச்சுருந்தா அது நமக்கு கொஞ்சம் கன்வின்சிங்காவது இருந்திருக்கும். அது எதுவுமே காயினேஜ் பண்ணல, ஒரு வழக்கமான ஈக்குவல் ஃபைட்டு தான் ரெண்டு பேருமே போட்டுக்கிறாங்க. அப்படிங்கும்போது என்னென்னா இந்த உருவ குழப்பத்துக்காக தான் மெயினாக சொல்கிறது. இது கிளைமாக்ஸ்லலாம் வந்து இதில் வில்லனும் ஒரே உருவத்தில் இருக்கான், ஹீரோவும் ஒரே உருவத்தில் இருக்காங்கும்போது என்னென்னா ஒரு ஒரு ரெண்டு விதமான ஜாகிரஃபி மக்கள் அடிச்சுக்கிற கதையை சொல்லும்போது உருவத்தை தனித்தனியாக வச்சுக்கிட்டோம்னா ஃபாலோ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குங்கிறதான். மற்றபடி வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா சில சுவாரஸ்யமான தகவல்கள்லாம் இருக்குது. என்னென்னா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா டாம் க்ரூஸ் வந்து மிஷன் இம்பாசிபிள் படத்தில் வந்து அவர் வந்து 3 நிமிஷம் மூச்சடக்கி அவர் வந்து தண்ணிக்குள்ளே இருந்து ஒரு ஷாட் நடித்து கொடுத்ததா சொல்கிறாங்க. அந்த 3 நிமிஷங்கிறது கொஞ்சம் சில இதில் வந்து தகவல்கள் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குது. பட் என்னென்னா கேட் வின்ஸ்லெட் இதில் வந்து 7 நிமிஷம் அந்த ஒரு ஷாட்டை வந்து 7 நிமிஷம் தண்ணிக்குள்ளே மூச்சடக்கி இதுக்காக 1 மந்த் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்காக 1 மந்த் ஷூட்டிங் வெயிட் பண்ணி அவங்க அதை என்னால் ஒரு 7 நிமிஷம் 8 நிமிஷம் மூச்சடக்கி ஒரு ஷாட் பண்ணித்தர முடியுங்கிற அவங்க ட்ரைனிங் எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த இதை வந்து பண்ணியிருக்காங்க. அந்த ரோனல்ங்கிற கேரக்டர் வந்து அவங்க வந்து இதில் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான். அதேமாதிரி கடைசியில் வந்து வில்லன் வந்து வேணும், மற்ற எல்லா பார்ட்டுக்குமே வேணுங்கிற மாதிரியே அவரை வந்து கடைசியில் வந்து காப்பாற்றிடுறாங்க. அதுவும் வந்து அந்த வில்லனோட பையனை காப்பாற்றுறது ஓகே, அது ஒரு சென்டிமெண்ட்டுக்கு ஓகே. பட் அவன் அவ்வளோ கொடூரமானவனாக இருக்கிற பட்சத்தில் அந்த இடத்துல வந்து வில்லனோட மகன் வந்து வில்லனை மன்னிப்பது வந்து கொஞ்சம் என்னமோ நமக்கு வந்து அவனை அப்படியே விட்டுருக்கலாமேப்பா அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஆனால் அவனை அப்படியே விட்டுருந்தா அடுத்த பார்ட்டுக்கெல்லாம் அவனை கொண்டு வரணும். அது இவங்கள மாதிரி சயின்ஸ் ஃபிக்ஷனில் அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. செத்து கிடக்கிற பாடிகிட்ட கூட வந்து மறுபடியும் அதே ஒரு ரேஸை செலுத்தினாங்க, ஏந்திரிச்சு வந்தாருன்னு சொல்லியிருக்கலாம். அதுக்கு அந்த பையனே காப்பாற்றினான்னு அவர் ரொம்ப சென்டிமெண்ட் பிரியர்ங்கிற மாதிரி பண்ணியிருக்கிறார் ஜேம்ஸ் கேமரூன் சார். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் இன்னொரு ஒரு வருத்தமான தகவலாக சொல்லலாம். என்னென்னா நீங்கள் இவருடைய ஆஸ்தான இசையமைப்பாளர் ஜேம்ஸ் ஹார்னர், அவர் தான் டைட்டானிக்லாம் வந்து அப்படி இருக்கும். நீங்கள் இன்னமும் நம்ம டைட்டானிக் தீம் மியூசிக்கு எல்லாமே அவதாருக்கும் அவர் தான் வந்து மியூசிக்கு. இதுக்கு முன்னாடி பண்ண ஜேம்ஸ் கேமரூன் படங்கள்லாமும் அவர் தான் வந்து அவருடைய ஆஸ்தான இசையமைப்பாளர். அவர் வந்து 2015 அவருடைய ஓன் ஃப்ளைட்டை அவரே ஓட்டிக்கிட்டு போகும்போது ஒரு இடத்துல வந்து ஃப்ளைட் கிராஷ் ஆகி இறந்துடுறாரு. அது வந்து இந்த படத்துக்கு நமக்கு அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் அந்த ஜேம்ஸ் ஹார்னருடைய ரசிகர்களுக்கு அது ஒரு ஏமாற்றமாக தான் இருக்கும். இது வந்து அவரோட அசிஸ்டண்ட், அவரோட சேர்ந்து கூட ஒர்க் பண்ண சைமன் ஃப்ராங்க்லின்கிறவர் தான் இது பண்ணியிருக்கார், பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணியிருக்கிறாரு. நல்லா தான் இருக்குது, ஒன்றும் தப்பாக சொல்கிறதுக்கு இல்லை. பட்டு நம்ம ஒன்று இருக்கோம்ல, இப்போ நம்ம இளையராஜா வெறியன் ஆகிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், யார் அந்த இடத்துல பண்ணால் கூட இல்லைங்க என்ன தான் இருந்தாலும் பாரதி ராஜா படத்துக்கு இளையராஜா பண்ணியிருந்தால் இன்னும் வேறு லெவலில் இருந்திருக்குங்க, ஏஆர் ரகுமானுக்கு அந்த அளவுக்கு வரலைங்க, அந்த அந்த இது வரலைங்க, நேட்டிவிட்டி வரலைங்கன்னு ஒன்று சொல்லுவோம்ல, அந்த மாதிரி தான் அதை சொல்ல வேண்டியதாக இருக்குது. மற்றபடி நல்லா தான் இருந்துச்சு பேக்ரவுண்ட் ஸ்கோரு. இது சுருக்கமாக சொல்லணுன்னாங்க, ஒரு 13 வருஷம் கழித்து வராரு, ஏகப்பட்ட நியூஸு படத்தை பற்றி, கேமராவை புதுசாக பண்ணுறாங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா இந்த படமே எப்படி பண்ணியிருக்காங்கன்னா முதல்ல ஒரு சின்ன வாட்டர் டேங்க்,
இதில் இவங்களெல்லாம் இறக்கி பார்த்து அதில் ஒரு டெஸ்ட்டு மாதிரி பண்ணி பார்த்துருக்காங்க. பண்ணி பார்த்துட்டு இதுக்கப்புறம் மிகப்பெரிய அந்த ஒரு வாட்டர் டேங்க் ஒன்று க்ரியேட் பண்ணி அதில் ஃபுல்லாக வாட்டரை ஃபில் பண்ணி அதில் தான் டோட்டல் ஆர்டிஸ்ட் எல்லாமே இறக்கி நடிக்க வச்சுருக்காங்க. நம்ம படத்தில் பார்க்குற வாட்டர் வேர்ல்டாக தெரிகிறது வந்து இவங்க ஷூட் பண்ணது வந்து அப்படி தான் வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க. வாட்டரில் மோஷன் கேப்சரை ட்ரை பண்ணியிருக்காங்க. இது பண்ணும்போது அவருக்கு அவதார் ஒன்லேயே வாட்டரில் சில சீன்கள் பண்ணி அவருக்கு அது வந்து ரிசல்ட் திருப்தியாக இல்லை. அதனால தான் இதை வந்து நம்ம அடுத்த படம் வந்து ஃபுல்லாக வாட்டரே கான்செப்டாக வச்சு பண்ண போகிறோம். அதுக்கு இந்த கேமரா குவாலிட்டி அதுவும் மோஷன் கேப்சர் பண்ணும்போது இந்த கேமரா தாங்குமான்ங்கிற இதில் தான் அவர் ஆக்சுவலாக சோனிக்கிட்ட சொல்லி நான் இந்த மாதிரி படம் பண்ண போகிறேன், எனக்கு வந்து வாட்டரில் பண்ணும்போது எனக்கு 100% குவாலிட்டி வேணும்னு சொல்லி இது பிரத்யேகமாக உருவாக்கப்பட்டது தான் இந்த படத்துக்குள்ள யூஸ் பண்ணப்பட்ட அந்த கேமரா. ஸோ அது ஒரு இதில் வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம். இது இல்லாமல் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஜேம்ஸ் கேமரூனுக்கே அவருக்கே ஏதோ ஒரு உள்ளுணர்வாக ஒன்று பட்டிருக்கும் போல இருக்குது. அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, ஆக்சுவலாக இந்த படம் வந்து ரசிகர்கள் பெரிய ஆதரவு கொடுத்து மிக பெரும் வசூல் மலையை அது வந்து பொழிஞ்சுதுன்னா 5வது பார்ட் வரைக்கும் போகிற ஐடியாவில் இருக்கிறாங்க. ஆல்ரெடி தேர்ட் பார்ட்டும் எடுத்து வச்சுட்டதா சொல்கிறாங்க. தேர்ட் பார்ட்டும் எடுத்து இப்போ எப்படி பொன்னியின் செல்வன் PS2 ஆல்ரெடி எடுத்து முடிச்சுட்டு இப்போ போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் நடந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி அவதார் 3யும் ஆல்ரெடி எடுத்துட்டாங்க. அது 2025 கூட ரிலீஸ் ஆகிடுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் அவர் பொதுவாக என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இதுக்கு ஆடியன்ஸு கொடுக்குற வரவேற்பை பொறுத்து தான் நாங்கள் வந்து 5th பார்ட் வரைக்கும் போவோம். சப்போஸ் நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு வரவேற்பு இல்லைன்னா நாங்கள் வந்து இது கன்னியூ ஆகாதுங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. பட் இருந்தாலும் அவதார் ரசிகர்களுக்கு வந்து நம்ம சொல்கிறது என்னென்னா, எப்படியும் அவதார் 3 வருங்கிறது உறுதியாக தெரியுது. அதுக்கப்புறம் போகிறதுங்கிறது இப்போ நீங்கள் ரசிகர்கள் தரக்கூடிய ஆதரவில் தான் இருக்குது. இப்போ இந்த மாதிரி நியூஸ்லாம் நமக்கு நிறையா வந்துச்சு. ஸோ நமக்கும் ஒரு பெரிய அளவில் எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. விஷுவல் ட்ரீட்டில் உண்மையிலே ஒரு குறையே வைக்கலைங்க. நான் வந்து இப்போ சரிங்க எல்லாம் சொல்லிட்டீங்க, படத்தை பார்க்கலாமா வேணாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பாருங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அதுவும் அவசியம் ஃபேமிலியோட குழந்தைகளை அழைச்சிக்கிட்டு போய் அவசியம் பார்க்க வேண்டிய ஒரு படம். கண்டிப்பாக உங்களை வேறு ஒரு உலகத்துக்குள்ளே, வேறு ஒரு கற்பனை உலகத்துக்குள்ளே, ஒரு கனவு உலகத்துக்குள்ளே வந்து நீங்கள் வந்து ஒரு தரிசனம் பண்ணுற வாய்ப்பு கிடைக்கும். அதுலலாம் எந்த இதுவுமே கிடையாது. கொஞ்சம் அந்த ஒரு ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளே கூட சில இடங்களில் அசத்தி இருக்கிறாரு. ஆனால் ஓவரால் பார்க்கும்போது ஏதோ ஒரு சின்ன வட்டத்தில் சுருங்கிடுச்சோ, கதையாக சொல்கிறேன், திரைக்கதையாக வந்து ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே சுருங்கிடுச்சோங்கிற ஒரு ஃபீல் இருக்குது. என்ன இப்போ எங்களை மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் அவர் வந்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். ஸோ அவர் வந்து ஒரு கல்கி அவதாரம் மாதிரி எடுத்து இந்த படத்தை வேறு லெவலில் பண்ணியிருப்பாருங்கிற மாதிரி நாங்கள் எதிர்பார்த்து போகும்போது அவர் அந்த வாட்டரில் ஏற்பட்ட மோகத்தினால ஒரு மச்ச அவதாரம் எடுத்துகிட்ட மாதிரி ஆகிப்போச்சு. அந்த தண்ணிக்குள்ளேயே அவரும் வந்து ஒரு ட்ராவல் ஆகிட்டார். கொஞ்சம் கம்மியாக ஃபீல் ஆச்சு. மற்றபடி டெக்னிக்கலாக உங்களுக்கு ஒரு மிக சிறந்த எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ். அதுவும் நீங்கள் ஐமேக்ஸ் தேட்டர்லலாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வேறு ஒரு லெவலில் இருக்கும். அதிலலாம் எந்த குறையும் சொல்ல முடியாது. அவசியம் நீங்களும் இந்த படத்தை வந்து பாருங்கள். பொதுவாக இந்த மாதிரி படங்கள் வந்து ஒரு விமர்சனத்துக்குள்ளே சுருக்கிட முடியாதுங்க. இது வந்து இப்போ எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸை தரும். இப்போ நீங்கள் போய் பார்க்கும்போது கண்டிப்பாக அது உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸை தரும். ஏன்னா இந்த மாதிரி படங்கள்லாம் இதெல்லாம் ஒரு பெரிய சாகா. இது வந்து ஒருத்தரோட விமர்சனத்தில் 100% வந்து ஃபிக்ஸ் பண்ணிட முடியாது. இப்போ நான் வந்து சொல்கிறேன், எனக்கு கொஞ்சம் திரைக்கதை கொஞ்சம் திருப்தி இல்லைங்கன்னு சொல்கிறேன். ஆனால் உங்களுக்கு அது பார்க்கும்போது ஒருவேளை அது கன்வின்சிங்காக கூட இருக்கலாம். ஏன்னா இதெல்லாம் ஒரு நார்மல் படங்கள் கிடையாது. இது வந்து என்ன தான் விமர்சனம் பண்ணாலுமே கூட இதெல்லாம் உண்மையிலே இது ஒரு தலைமுறைகளை கடந்த காவியம் தான். இந்த படம்லாம் வந்து இன்றைக்கி நம்ம இதை ஓரளவு கிரிட்டிசிசம் கூட பண்ணுறோம். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா 50 வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா கூட இந்த படம் வந்து கோல்டன் கிளாசிக் வரிசையில் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இதுக்கு இந்த மாதிரி படங்களுக்கு அழிவே கிடையாது. அதனால் இது என்னுடைய பார்வை. நீங்களும் பாருங்கள், உங்களுக்கும் கண்டிப்பாக இது வேறு ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். நன்றி, வணக்கம்.